Good morning. I am your physics teacher, 6th standard physics, unit 7, computer and introduction. ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிக்சரில் பாருங்கள், கம்ப்யூட்டரோட சில பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லெசனில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோன்றது தான் லேர்னிங் அவுட்கம்ஸில் கொடுத்துருக்காங்க. கவனிக்கலாம். டு நோ அபவுட் த கம்ப்யூட்டர், டு நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர், to understand the growth and development of computer, to understand the generation of computer, to understand the types of computer, to apply the knowledge of computer in various field in our day-to-day life. இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்யூட்டர் எப்படி வந்து டெவலப் ஆச்சு, எப்படியெல்லாம் வந்துட்டு க்ரோத் ஆச்சு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்யூட்டரோடைய ஜெனரேஷன் என்னென்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோம்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுதுன்றதையும் இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? லெசனுக்குள்ளே போகலாமா? Boys and girls of standard 6 were playing in the playground. 6th படிக்கக்கூடிய சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் நாம் வந்துட்டு அவங்க என்ன டயலாக் பேசியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். சிவா: Hi Salim, I saw your dad coming with a big parcel yesterday. I guess you could have bought a new television. Am I right? அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? சிவா சொல்கிறாங்க சலீமை பார்த்து, நேற்று உங்கள் அப்பா ஒரு பெரிய பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க, கண்டிப்பாக அது டிவியாக தான் இருக்கும், நான் சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் எ டிவி சிவா, வி பாட் எ நியூ கம்ப்யூட்டர். அது டிவி இல்லை, அது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு மல்லா சொல்கிறாங்க, ஹோ ஐ சி கம்ப்யூட்டர் ஐ ஹேட் சீன் இன் டெக்டைல் ஷாப் யூஸ்டு ஃபார் பில்லிங். நான் வந்துட்டு பில் போடுற இடத்துல நான் பார்த்துருக்கேன், துணிக்கடையிலலாம் பில் போடுறது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த ஃபிகரில் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கு செல்வி சொல்கிறாங்க, மலர், நாட் ஓன்லி இன் டெக்டைல் ஷாப் பட் ஆல்சோ இட்ஸ் யூஸ்டு இன் ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், ஏடிஎம்ஸ் அண்ட் இன் மெனி பிளேசஸ். இட் இஸ் யூஸ்டு ஈவன் இன் அவர் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ஷோரூமில் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ரயில்வே ஸ்டேஷனில், பேங்க்கில், ஏடிஎம்மில், இந்த மாதிரி நிறைய பிளேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போல்லாம் வந்து லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நான்சி சொல்கிறாங்க, ஹாய், ஐ ஹேட் சீன் இட் இன் மை ஸ்கூல். அந்த கம்ப்யூட்டரை நான் எங்கள் ஸ்கூல்லையும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க பாருங்கள், இஸ் இட் ஒன்லி இன் யுவர் ஸ்கூல்? நான்சி, ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ கம்ப்யூட்டர். உங்கள் ஸ்கூலில் மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவும் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு சலீம் சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நான்சி சொல்கிறாங்க பாருங்கள், இஸ் மை ஃபாதர் ஹேவிங் எ கம்ப்யூட்டர்? ஐ வித்தவுட் மை நாலேஜ் ஐ ஆம் ஷுர் தட் மை ஃபாதர் டசன்ட் ஹாவ் கம்ப்யூட்டர், வி ஹேஸ் ஒன்லி எ மொபைல் ஃபோன். எங்கள் அப்பாட்டிய கம்ப்யூட்டர் இருக்குன்றீங்க, என்னோடய நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அப்பா வந்து கம்ப்யூட்டர் பயன்படுத்துறது கிடையாது, ஃபோன் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க, தட்ஸ் வாட் ஐ சா, யுவர் ஃபாதர்ஸ் மொபைல் ஃபோன் இஸ் ஆல்சோ லைக் எ கம்ப்யூட்டர். சரியா? உங்கள் அப்பா பயன்படுத்தக்கூடிய ஃபோனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நினச்சி சொல்கிறாங்க, ஹோ நோ சலீம், what do you mean? You can a mobile phone compared with a computer. சரியா? எங்கள் அப்பா வச்சுருக்கக்கூடிய ஃபோனை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க, நான்சி, we usually think that computer should be like a big TV and a box attached with it, பட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிஃப்ரெண்ட் ஷேப். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் அப்படின்னாவே நிறைய பேர் நினைக்கிறது என்ன, பெருசாக டிவி மாதிரி இருக்கும், அதில் பாக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனால் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தி ஒர்க்ஸ் விச்
are done with a computer can also be done using a smartphone. சரியா? அந்த சாதாரணமாக அந்த ஃபோன் செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் செய்யக்கூடிய வேலை எல்லாமே ஃபோன் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். they may be difference in their speed but their operation remain the same. சரியா? அது செய்யக்கூடிய விதம் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? the big computers are shrunk into smartphone nowadays because of the technological development. ஓகேவா? அதாவது பெரிய அளவு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி லெவலில் டெவலப் ஆகி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி நம்ம கையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? Most of us think that smartphones are only to make call because of its handy look, but it isn't so. சரியா? பெரும்பாலும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால் பண்ணி பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிறதுனால கால் பண்ணி பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய பல வேலைகளும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு செல்வி சொல்கிறாங்க பாருங்கள். வாட் அபவுட் லேப்டாப்ஸ் அண்டு டேப்லெட்? ஆர் தே சேம் லைக் த கம்ப்யூட்டர்ஸ் வி யூஸ்வலி திங்க் ஆஃப்? சரியா? அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பு அதுக்கப்புறம் டேபு இது எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க பாருங்கள். எஸ், தே ஆர் ஆல் த சேம். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். எல்லாமே ஒன்று தான், ஆனால் கம்ப்யூட்டரோடைய டைப் தான் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு தான் சொல்கிறாங்க. சரியா? பட் த பர்ஃபார்மன்ஸ் வெரி அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அந்த ஃபோனோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி வேரியாகுமே தவிர இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சிவா சொல்கிறாங்க பாருங்கள். தட்ஸ் ஓகே சலீம். வை டூ யூ நீட் எ கம்ப்யூட்டர் இன் யுவர் ஹோம்? வாட் வில் யூ டூ இன் தட்? அது சரி சலீம், உங்கள் வீட்டுக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க. ஐ கேன் யூஸ் இட் டு ட்ரா, பெயிண்ட், ப்ளே கேம் அண்ட் ஐ கேன் லேர்ன் அண்ட் டெவலப் மை ஜென்ரல் நாலேஜ். சரியா? அதை நான் பயன்படுத்தி நான் படம் வரையலாம், சம் போட்டு பார்க்கலாம், விளையாடலாம், என்னோடய நாலேஜ் வந்து நான் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு செல்வி சொல்கிறாங்க பாருங்கள். சலீம், யூ நோ மோர் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். சரியா? சலீம், உனக்கு நிறைய கம்ப்யூட்டரை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சலீம் சொல்கிறாங்க. ஐ நோ வெரி லெஸ் அபவுட் கம்ப்யூட்டர்ஸ். எனக்கு கொஞ்ச அளவு தான் தெரியும். ஆஸ் மை டேட் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ், he knows much about it. I shared very little of what I have learned from my dad. சரியா? எனக்கும் கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். எங்கள் அப்பா தான் ஆஃபீஸில் அது யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு அதிகமாக தெரியுது. இப்போ நான் சொன்னது எல்லாமே எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரியா? ஆல் த சில்ட்ரன் ஷுட் அப் வென் த டீச்சர் கேம் அண்ட் ஷுட் நியர் தெம். சரியா? அந்த வழியாக வரக்கூடிய ஒரு டீச்சரை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. அந்த டீச்சர் கூட அவங்க என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.